குழந்தை அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் ஆர் கிரிமினல். இது கண்டிப்பாக எஸ்கேப் ஆகும். இங்கே என்ன பாயிண்ட் தான் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கன்சென்ட் வாங்கி மேரேஜ் பண்ணாங்கன்ற மாதிரியெல்லாம் இவர் சொன்னாருன்னா, அந்த ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கன்சென்ட் வாங்கி மேரேஜ் பண்ணவங்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அப்படி போஸ்ட் கொடுக்க முடியாது. எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு மெயின்டெனன்ஸோ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் டிவோர்ஸ்லையோ குழந்தையோட சைல்ட் கஸ்டடி டிசைட் பண்ணுறதுலையோ தான் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் முதல் முறையாக ஒரு டிஃபமேஷன் கேஸ், தட் இஸ் கமர்ஷியல் சூட்டில், கமர்ஷியல் கோட்ஸ் அண்ட் கமர்ஷியல் ரிலேட்டட் பிஸ்னஸ் ரிலேட்டட் சூட் அந்த மாதிரி போகும்போது சிவில் சூட்டில் டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்வலான கான்செப்ட் கிடையாது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெண் கிட்ட நீங்கள் எங்கள் கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சு போகிறீங்க அப்படின்னு. இதே அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குங்க அப்படின்னு எந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணாலும் அவர் போகாமல் இருந்திருக்கலாம். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வணக்கம் சார். சில மாதங்களுக்கு முன்பு ஜாய் கிறிஸ்டியில் தனக்கு பிறந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சர்ச்சையாகவே ஆகிட்டு இருந்துச்சு. உடனே அதை கோர்ட்டுக்கு போனாங்க, விசாரணைக்கு வந்தது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாங்க. இப்போ ஃபைனலாக ரிப்போர்ட்டும் வந்திருக்கு, மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா என்று. இந்த பிரச்சனை எப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு, என்னதான் நடந்தது? எஸ், ஆக்சுவலி இவங்க சொன்ன அந்த நம்ம டேட்டா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2023 அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னும், அதுக்கப்புறம் ஒன்று அந்த ஃபோட்டோஸு அந்த வீடியோஸ் எல்லாமே அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்து அவங்க வெளியிட ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியாலேயும் ஜாய் கிறிஸ்டல் அவங்க பேச ஆரம்பித்தாங்க இல்லையா. அப்போ 2025 வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆன அப்போ வந்து அவங்க, அதாவது ஆகஸ்ட் மந்த்லேருந்து வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், நவம்பர் தொடர்ந்து வந்து அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்தது கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது தான் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது இல்லையா. ஸோ ரெண்டாவது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன், CWC 1000 லைட்ஸில் இருக்கு அங்கே. மூணாவது வந்து அப்படி பார்த்தோன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன், அங்கே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்து தொடர்ந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னவாக இருந்தது அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து தன்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாரு அப்படின்னும். ஸோ அப்போ நிறைய கேள்விகள் வந்தது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை என்னை வந்து லைக் ரொம்ப வயலன்ஸ் இது வந்து அசால்ட் நடந்தது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், கூடவே வந்து நான் மிஸ்கேரேஜ் பண்ண வச்சார் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இப்போது என்னோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அவர் தான் தந்தை அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். ஸோ தக்க நடவடிக்கை எடுத்து நான் வந்து அவர் கூட வாழணும், என்னோட குழந்தைக்கு வந்து ஃபாதர் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததோட விடலை. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இதில் அவங்க இதில் வந்து தொடர்ந்து வந்து ஹஸ்பண்ட்னு சொல்கிறதா இருக்கட்டும், டேடின்னு குழந்தை பேசுகிற மாதிரி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க முதல்ல என்ன பாயிண்ட்டை சொன்னாங்களோ இப்போ வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க ஒரே பாயிண்ட், மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் இந்த குழந்தைக்கு தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இதனை எதிர்த்து தான் என்ன பண்ணார் அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஜாய் கிறிஸ்டல் அவங்க தரப்புலையும் சில அலிகேஷனும் வைக்கப்பட்டது. என்னென்னா எங்களுக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை, ப்ராப்பராக கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்களான்னு தெரியல அப்படின்னு தான் கமிஷன் ஆஃபீஸ் டு CWC கமிஷன் ஃபார் விமன் அங்கே வரைக்கும் போனாங்க. அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமனில் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து இல்லை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது. அவர் வந்து இல்லை நான் இதை ஏற்றுக்கல, எங்கேயுமே நான் சொல்லவே இல்லை, நான் ஏற்றுக்கவே இல்லை, பட் குழந்தை வந்து என்னோடதாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவர் தரப்புலேருந்து வந்த ஒரு விஷயமா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இதனை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, இவங்க ஜாய் கிறிஸ்டல் அவங்க என்னை பற்றி சோஷியல் மீடியாவில் உட்காந்து தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அதனால் என்னுடைய நிறுவனமுக்கு வந்து 15 நாளில் வந்து 12 கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னு ஒரு டிஃபமேஷன் கேஸோ இவங்க என்ன ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற சீட்டிங் அண்ட் டிஃபமேஷன் கேஸ் வந்து அவர் போடுறாரு. ஓகே, போட்டு அவங்க ஃபர்தராக இனிமே எனக்கு ஸ்டே கொடுங்க, இன்ஜெக்ஷன் கொடுங்க, தட் சூட் ஃபைல் பண்ணி எனக்கு ஃபர்தராக அவங்க எந்த சோஷியல் மீடியாலையும் என்னை பற்றி பேசக்கூடாது, அவங்களோட ப்ரொஃபைலையும் எதுவுமே அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே கொடுங்கன்னு கேட்டாங்க. நீதிமன்றம் அதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணி அவரோட இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க, ஓகே, அவங்க அதை பேசுகிறாங்க அப்படின்னும் போது எதை வச்சு இங்கே டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அந்த குழந்தை அவருடைய குழந்தைன்றதை வச்சு தான் டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஜாய் கிறிஸ்டல் அவங்க என்ன அப்படின்னா, நான் டிஃபேம் பண்ணலை, என்னோட உரிமைக்காக தான் நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு வழக்கறிஞர் மூலியமாக வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது தான் வந்துட்டு அகெயின் மாதம்பட்டி அவர்கள் வந்துட்டு ஓகே 2 தரப்புலையும் கன்சென்ட் வாங்கி ஜட்ஜ் செந்தில்குமார் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஸ் டிஎன்ஏ டெஸ்ட் ஆனதை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு மார்ச் மாதம் ஆர்டர் பிறப்பிச்சிருந்தாங்க. கூடவே வந்து அட்வொகேட் கமிஷனர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் இந்த டெஸ்ட் ஆனது நடைபெறும் அப்படின்னும் ரிட்டையர்ட் ஜட்ஜான ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணி அவர் இந்த கேஸ்க்கு மீடியேட்டராக இருப்பார், ஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் சீல்டு கவரில் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து சொல்லப்பட்டது.
அதனை தொடர்ந்து தான் எப்பவுமே பார்த்தோம்னா ஒரு மெயின்டெனன்ஸோ மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் டிவோர்ஸ்லையோ குழந்தையோட சைல்ட் கஸ்டடி டிசைட் பண்ணுறதுலையோ தான் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் முதல் முறையாக ஒரு டிஃபமேஷன் கேஸ், தட் இஸ் கமர்ஷியல் சூட்டில், கமர்ஷியல் கோட்ஸ் அண்ட் கமர்ஷியல் ரிலேட்டட் பிஸ்னஸ் ரிலேட்டட் சூட் அந்த மாதிரி போகும்போது சிவில் சூட்டில் டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு யூஸ்வலான கான்செப்ட் கிடையாது. ஓகே, இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அகெயின்ஸ்டாக ஜாய் கிறிஸ்டல்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க போயிட்டு மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா மாதம் 6.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னும், அதான் சரி அவர் தான் பார்த்துக்கணும், ஓகே இதெல்லாம் கொடுக்கணும் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அவங்க கொடுத்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டோட இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கூடவே இந்த டிஃபமேஷன் கேஸில் டிஎன்ஏ டெஸ்ட் இப்போ வந்து ஜூன் 8ஆம் தேதி இந்த கேஸ் அடுத்தது போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கிடையில் அந்த மீடியேட்டர் வந்துட்டு 2 பேருக்கும் இடையில் வந்து மத்தியஸ்தம் பண்ணுவாங்க. ஏதாவது சமரசம் வருதா என்ன அப்படிங்கிறது அவங்க அதுக்குள்ளே மேற்கொள்வாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ வரைக்கும் இந்த கேஸில் இருக்கக்கூடிய அப்டேட். ஓகே மேம், இப்போ ஆல்ரெடி பிஃபோராக நம்ம மாதம்பட்டி ரங்கராஜை பார்த்தோம். அவரே எதுலேயுமே கண்டுக்கலை, அந்த விஷயம் நடக்கிறதே கண்டுக்காமல் இருந்தார். தொடர்ச்சியாக இதே மாதிரி இதை அவர் தொடர்ந்து பண்ணால் என்ன மாதிரி இருக்கும்? ஜூன் மாதம் கூட இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேஸ் அதான் அவரோட குழந்தை அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் மெயின்டெனன்ஸ் ஆர் கிரிமினல். இது கண்டிப்பாக எஸ்கேப் ஆக முடியும். இங்கே என்ன பாயிண்ட் தான் இவங்களோடது வேலிட் மேரேஜா வாய்டு மேரேஜா அப்படிங்கிறது தான். ஓகே, அதாவது என்னென்னா ஆல்ரெடி ஒரு திருமண பந்தம் வந்து இருக்கும் போது வேலிடாக இருக்கும் போது இன்னொரு திருமணம் செய்து கொள்வது இட் அமௌண்ட்ஸ் டு பைகாமி. ஓகே, இங்கே என்னென்னா இங்கே இவர் வந்து இல்லை நான் மேரேஜ் பண்ணிக்கலன்றதா இருக்கட்டும், இல்லை என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கன்சென்ட் வாங்கி மேரேஜ் பண்ணாங்கன்றத மாதிரியெல்லாம் இவர் சொன்னாருன்னா அந்த ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு கன்சென்ட் வாங்கி மேரேஜ் பண்ணவங்க எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அப்படி போஸ்ட் கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஒரு காமனாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸும் நான் பார்க்குறேன். இவங்க எல்லாத்தையும் ப்ராப்ளம் பண்ணோன்னே எவிடன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க போலன்ற மாதிரி கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது இல்லையா? இது அப்பப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அவங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடியது. இது இவருக்கு பிடிக்கலன்னா அப்போவே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல. ஏன்னா எனக்கு நிறைய இடத்துல பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கேட்கும்போது என்கிட்ட ப்ரூஃப் இல்லைன்னு. ஏன்னு கேட்டால் அவர் வந்துட்டு என்னை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க விடலை அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல. அப்போ இவர் வந்து இங்கே எல்லாமே அலோவ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அவ்வளோ இந்த பர்த்டே இதுவாக இருக்கட்டும், அப்ராட் ட்ரிப்பாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிவிட்டு ஆல் ஆஃப் அ சடன் விட்டுட்டு போவதற்கான ரீசன் என்ன? ஓகே மேம், இப்போ ஆல்ரெடி நம்ம பல அரசியல் தலைவர்களே பார்த்துருக்கோம். 3 கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கோம், 2 கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்ப இவர் முதல் கல்யாணம் பண்ணியிருக்கார், 2வது கூட கல்யாணம் பண்ணல. அதை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சட்டத்திலே அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணலாமா? நீங்கள் சட்டத்தில் இருக்குன்னு சொல்கிறது வித் த கன்சர்ன்ட்னு ஒரு மேட்ரு. ஒப்புதல் பெறப்பெற்று நடத்தப்பட்ட கல்யாணமான ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்ன 2, 3, 4 கல்யாணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எதுவும் ப்ராப்ளம் பண்ண போகிறது இல்லை. கன்சென்ட்டோட 2வது கல்யாணம், இந்த 2 பேரோட கன்சென்ட்டோட 3வது கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் லாவில் நடக்கக்கூடிய அந்த விமென்க்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய கிரைம் எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா அது கன்சென்ட்டோட நடந்ததா கன்சென்ட் இல்லாமல் நடந்ததா? இப்போ இதே திருமணம் ஆகாமல் 2 பேரும் வந்து ஒரு உடலுறவில் இருக்காங்கன்னு இருக்கும், செக்ஷுவல் இன்டிமசி. அங்கே கன்சென்ட் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுடைய கன்சென்ட் இல்லை, அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெறப்பட்டதுனால தான் அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்டே கொடுக்குறாங்க. ஆனால் திருமணத்தை மீறி உடல் உறவு அந்த மாதிரி லவ் சம்திங் எதுனாலுமே அது லீகல் தானே, அவங்க இஷ்டம் மேஜர் தானே. நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அடல்ட்ரி, தட் இஸ் திருமணத்தை தாண்டிய உறவு, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இது வந்து பைகாமின்றது தான் எங்கள் ஸ்டாண்ட். திருமணத்தை தாண்டிய ஒரு திருமண பந்தத்திலே இருக்கும்போது இன்னொரு திருமணம் அப்படிங்கிறது பைகாமி. திருமண பந்தத்திலே இருக்கும்போது வேறொரு உறவுன்றது வந்துட்டு அடல்ட்ரி. ஏன்னா டீக்ரிமினலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடல்ட்ரி இஸ் ஒன்லி a ground for divorce, not a ground for criminal action. But bigamy is still a ground for divorce and a ground for criminal action. இங்கே திரும்ப இவங்க ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க சொல்கிறது அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் விஷயம். இங்கே வந்து கல்யாணம்ன்றது இப்போ வேலிடா வாய்டான்றது ஒரு பெரிய கொஸ்டின் இந்த இடத்துல இருக்குது. அது ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் தான் இது அடுத்தடுத்த கட்டம் கிரிமினல் கேசஸ் எல்லாமே நம்ம அந்த இடத்துல கான்சிக்வன்சஸ் ஆக போகுது இந்த இடத்துல. ஓகே, ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ இதிலே நம்ம சொல்லலாம் அது வந்து அவங்க தனி மனதை சார்ந்த விஷயம், அவங்க போனால் 2, 3ன்னு வச்சுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இங்கே திரும்ப சொல்லலாம் அஃபேர்ன்றதுக்கும் செகண்ட் மேரேஜ்ன்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த முதல் மனைவி யூஸ்வலான கேசஸில் நடக்கிறது, முதல் மனைவி என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதாவது இவர் நான் இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. இல்லையா நான் இருக்கும்போதே 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. இல்லை 2வது மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாருன்னு ஒன்று, இல்லைனா இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி 4 சினாரியோஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, இவங்க அவங்க சொல்கிற விஷயமே வந்துட்டு என்னை ஏமாந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ற ஒரு விஷயம் தான் இவங்க திரும்ப சொல்கிறாங்க. எஸ் மேம், இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க ஜாய் கிறிஸ்டீலா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கன்வே ஆகுது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏமாத்துனது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறது. இதில் மெயின் பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டது அவங்களோட முதல் திருமணமான மனைவி ஸ்ருதி அவர்கள். அவங்க தான். அப்படிங்கிறப்ப அது அவங்க கிட்டேயே வரல. அது ஏன், என்ன காரணம்? அவங்க இன்னும் வெளியே வரல. இப்போ அதுதான் பாயிண்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு, நம்ம என்னதான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம திரும்ப பேசினாலும் எப்போ அது லீகல் கிரவுண்டுக்கு வரும்னா பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வரும்போது தான்.
லீகல் பிளாட்ஃபார்முக்கு வந்து அவங்க ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல அது ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷனே அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் ஸ்ருதி அவர்கள் இங்கே வரல, கூட நிற்கிறேன்னாங்க, கூட நின்றுட்டு இருக்காங்க. அதான் முன்னாடி வரைக்கும். இனிமேல் அவங்க என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்றது அகைன் அது அவங்க டிசைட் பண்ணுறதை வச்சு தான் நமக்கு தெரிய வரும் இல்லையா? இந்த இடத்துல இல்லைங்க இவர் வந்து என்னை ஏமாத்திட்டாருங்க அப்படின்னு அவங்க வெளியே வந்திருந்தாங்கன்னா இங்கே வந்து என்ன 2 பேரும் விக்டிம் ரோல். இங்கே பார்க்க போனால் 2 பெண்கள் தான் பாவம் ஒரு பக்கம். ஏன்னா கட்டின மனைவிக்கு துரோகன்ற ஒரு விஷயம், குழந்தைங்க இருக்காங்க, இதுலேயும் இந்த குழந்தைங்க பாதிக்கப்பட போகிறாங்க, அந்த பக்கமும் அந்த குழந்தை பாதிக்கப்பட போகுது. ஓகே, இங்கே என்ன தவறுகள் ஆண்கள் செய்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் நிஜமாவே வந்து அவங்க அஃபெக்டட் அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது உள்ள இன்வால்வ் ஆயிருக்க பெண்களும் அந்த குழந்தைகள் மட்டும்தான் இந்த இடத்துல. ஓகே, பட் இங்கேயே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஜாய் கிறிஸ்டல் அவங்களை நோக்கி வந்து கிராபிங் தி ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹவுஸ் ரெக்கருன்றதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏன் இன்னொரு குடும்பத்தை கெடுத்து இன்னொருத்தரோட புருஷன் உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே என்னால் பார்க்க முடியுது. இதே ஒரு கேள்வி இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை நோக்கி என்னால் ஒரு கமெண்ட்ஸ் கூட பார்க்க முடியல. என்னன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெண் கிட்ட நீங்கள் ஏங்க கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சு போகிறீங்க அப்படின்னு. இதே அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குங்க அப்படின்னு எந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணாலும் அவர் போகாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் அவர் போகணும்? அப்போ அவர் மீதும் இங்கே தப்பு இருக்குல்ல. அதுதானே இதில் வந்து திரும்ப திரும்ப நம்ம உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்போ தண்டனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கா மேம்? ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் ப்ரூவ் ஆயிருக்கு, இது சம்மந்தமாக ஏதாவது தண்டனைகள் இருக்குது? சிஎஸ் இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அவர் தான் அப்பா அப்படின்னு ப்ரூவ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இதனுடைய இம்பாக்ட் வந்து கிரிமினல் கேஸ்லையும் இருக்கும், மெயின்டெனன்ஸ் கேஸ்லையும் இருக்கும். அப்போ மெயின்டெனன்ஸ் கேஸில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கண்டிப்பாக அப்பா குழந்தைய பார்த்தாக வேண்டியது கடமை, ஒய்ஃபையும் குழந்தையும் பார்த்தாக வேண்டியது கடமை. இவங்களோடது வாய்டா வேலிட் மேரேஜ்ன்றது ஒரு கான்செப்ட், அது ஒரு பக்கம் போகுது. ஓகே, பட் ஆஸ் அ ஃபாதர் டு த சைல்டு, அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ குழந்தை எல்லாருமே லெஜிட்டிமேட் சைல்டு தான். அந்த கான்செப்டை படி பார்த்தோம் அப்படின்னா ஆன் அ லீகல் கிரவுண்ட் அந்த குழந்தைக்கு ரைட் டு எஜுகேஷன், அடிப்படை உரிமை அது இருக்குது. கண்டிப்பாக ரைட் டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே, ரைட் டு லிவ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்க அப்பா என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழ்க்கை தரத்தை வாழ்கிறாரோ அதே வாழ்க்கை தரம் அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று, அந்த அப்பா வந்து செல்ஃப் அக்வைட் ப்ராப்பர்ட்டியில் அந்த குழந்தைக்கும் உரிமைகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான எல்லா ரைட்ஸும் அந்த குழந்தைக்கு இருக்குது. நாளைக்கே ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸ் போகிறாங்க, மந்த்லி இவ்வளோன்னு நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவார்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவர் கொடுத்து தான் ஆகணும் அந்த இடத்துல. அவர் ஏன்னா அகெயின் அது வந்து அசஸ்டன்ட் லைபிலிட்டிஸை பொறுத்து அந்த இடத்துல வந்து கொடுக்கப்படும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி யூஷுவல் கேஸே, ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் அவார்ட் பண்ணுறாங்க, அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் 3 விஷயம் அங்கே நடக்கப்படலாம். ஒன்று வந்துட்டு மெயின்டெனன்ஸ் இல்லையா கொடுக்கணும், இல்லை கொடுக்கலையா டிஃபால்ட் பண்ணுறாங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேலரி அட்டாச்மெண்ட் இல்லையா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட், ரெண்டாவது அதுவும் இல்லையா நெக்ஸ்ட்டு வாரண்டி இஷ்யூ பண்ணுவாங்க, மூணாவது அரெஸ்ட், இம்ப்ரெசன்மெண்ட் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் அங்கே நிறையவே இருக்குது. இப்போ ஓகே, மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வராங்க, மியூச்சுவலாகவே ஓகே இது என்னோட குழந்தை தான், நீ என்னோட மனைவாக சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறப்ப சேர்ந்து வாழ்கிறதுக்கான உரிமை இருக்கா? அகெயின் கன்சர்ன் மேட்டர்ஸ், அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஸ்ருதி அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதனை பொறுத்து அந்த விஷயம் மாறுபடலாம். இல்லை நான் குழந்தைய மட்டும் ஏற்றுக்கிறேன், உன்னை வந்து நான் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா கிரிமினல் கேஸ்க்கான கான்சிக்வன்சஸ் அந்த இடத்துல இருக்குது. அவங்க சில அலிகேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க வித் ப்ராப்பர் எவிடன்ஸ் ஹார்ட் எவிடன்ஸோட ஜாய் ரிசல்ட் அவங்க ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய கான்சிக்வன்சஸும் இங்கே மாதம்பட்டி அவர்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, உனக்கு பார்ட் அமௌண்ட் உனக்கு நான் தந்துடுறேன், இந்த பிரச்சனையை முடிச்சிரு, குழந்தைய ஏண்ட கொடுத்துரு, என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக குழந்தைய வாங்குறதுக்கான உரிமை இருக்கா? அப்படி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாய் கிறிஸ்டல் அவங்க வந்து அடுத்தது போராடக்கூடியது கஸ்டடி ரிலேட்டடாக தான் இருக்கும் அந்த இடத்துல. தட் இஸ் கஸ்டடி பெட்டிஷன். ஓகே, முதல்ல என்ன பேஸில் அவர் கேட்க போகிறார் அதை அவர் ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணணும்ல. என்னோட குழந்தை என்கிட்ட கொடுத்துருன்னா மட்டும் யாரும் கோர்ட் நீதிமன்றம் அங்கே அனுமதிக்க போகிறது கிடையாது. என்ன ஸ்ட்ராங் கிரவுண்டு கீழே யாராவது ஒருத்தர் இப்போது சில கேசஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டடி அப்பா கிட்டையும் கொடுத்துருக்காங்க, பட் அதுக்கு ஸ்ட்ராங் கிரவுண்டு வேணும்ல கொடுப்பதற்கு. ஓகே, என்ன அப்படின்னா பர்டிகுலர் அந்த மனைவி அந்த குழந்தையுடைய அம்மாவாக இருக்கக்கூடியவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லை அவங்க வந்துட்டு வேற ஒரு லைக் அஃபேரில் இருக்காங்க, இல்லை வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை அவங்க வந்து மென்டலி இன்சேனாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு எதாவது க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் இருக்குது, இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ் இருக்குது அந்த இடத்துல. இந்த கிரவுண்ட்ஸை ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் கஸ்டடியானது அப்பா கிட்ட கொடுக்கப்படும். பட் என்ன ஸ்ட்ராங் கஸ்டடி பேஸில் அவர் கேட்க போகிறார். இப்போ அது பெண் குழந்தையாக இருந்தால் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அம்மா கண்ட்ரோலில் தான் இருக்கணும், ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு 7-8 வருஷத்துக்கு. ஆண் குழந்தையாக இருந்தால் 5 வருஷம் 7 வருஷம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே சொல்ல. பட் லீகல் வயசு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு வரைக்கும் அப்படிங்கிறது. பட் 18 வயசுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு மேட்டர். அதே நீங்கள் 5 வயசோ 7 வயசோ 18 வயசோ போகும்போது வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு மேட்டர், யார்கிட்ட இருந்தால் அந்த குழந்தை நல்லா இருப்பாங்கன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று 18 வயசு ஆகும்போது அந்த குழந்தை வந்து நான் அப்பா கூட இருக்கணும் அம்மா கூட இருக்கணும் அப்படின்னு அடல்ட் ஆகிடுவாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல வெல்ஃபேர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு மேட்டர்ஸ் அதை பொறுத்து தான் கஸ்டடியானது இங்கே டிசைட் செய்யப்படும். கூடவே இது எல்லாம் இருந்தும் நீதிமன்றம் முடிவு செய்கிறது தான் இறுதியான ஒரு விஷயம், பேஸ்ட் ஆன் தி பெட்டிஷன், பேஸ்ட் ஆன் தி எவிடன்ஸ் சப்மிட்டட், இதெல்லாம் வச்சு. இறுதியாக இப்போ ஜூன் 8ஆம் தேதி அந்த கேசஸ் வரும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் இதை தான் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி தான் ஜட்ஜ்மெண்ட் வரும்
அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அகைன் இப்போ என்னன்னா மீடியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் வாட் ஜூன் 8 அது வரைக்கும் அந்த மத்தியஸ்தரை தான் அப்பாயிண்ட் பண்ண மீடியேட்டரை வச்சு மீடியேஷன் ப்ரோசஸ் அப்படிங்கிறது இங்கே நடைபெறும். அது என்ன மாதிரியான மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸ் 2 பக்கம் இருந்து எடுக்க போகிறாங்கன்றதை வச்சு தான் அதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து நம்ம ஃபிக்ஸடாக இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால இப்போ எதுவும் சொல்ல முடியாது. இட் இஸ் இந்த ஸ்டேஜ் ஆஃப் மீடியேஷன். அது அகைன் 2 தரப்பு பர்சன்ஸையும் பொறுத்து, பிளைண்டிஃப் அண்ட் டிஃபரெண்ட் அங்கே போகும்போது பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் இங்கே. ஸோ அவங்க என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க, என்னென்னலாம் அவங்க அங்கே வந்து கொண்டு வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். இப்போ தண்டனை இருக்கும், தண்டனை இல்லாமலும் மியூச்சுவலாகவும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அகெயின் எஸ் 2 பேரும் என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அதை வச்சு தான். பட் அகெயின் இங்கே கிரிமினல்ன்றது நம்ம என்னன்னா டோட்டலாக இது சிவில்ன்ற ஒரு நேச்சர் இருக்குது, கூடவே கிரிமினல் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு நேச்சர் இருக்குது. ஓகே, அதன் மீது ஜாய் கிறிஸ்டல் அவர்கள் தொடர்ந்து அதை எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும், இது நான் வந்து எதுவும் விட்ரா பண்ண போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல, இது நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா அதுக்கான ஒரு விஷயமும் கண்டிப்பாக அது ஒரு லைனில் வந்து போயிட்டுருக்கும். நன்றி. நன்றி. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சத்யாவின் full முன்சே up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.